காணோம். அப்புறம் அப்பாவை பார்த்தேன். ஏண்டா பரன் மேல எலி ஏதாவது செத்து அழுகிட்டு இருக்குமோ? நீ கனா கண்டிருக்கம்மா. பரன் மேல நீ போக கூடாது. எலி கிளி கிடக்குதானு நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாது. இது கனா இல்ல, ஏதோ மனப்பிரமையா. நிஜ வாழ்க்கையெல்லாம் இருக்கு எங்க. ஏழை விதவையோட வாழ்க்கைனா இப்படித்தான். அந்த சந்தில தூங்கினா கெட்ட கனா வரும் பெரியவா சொல்லுவா. ஆனா நான் அவரை பார்த்தேனே. யாருமா அந்த அவரு? அதை விடு. அம்மா நீ எப்போ வந்த சுடுகாட்டுல இருந்து? இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி. காக்கா அது வரல. அப்புறம் அப்பாவே பிண்டத்தை சாப்பிட்டாரு. இல்லம்மா, காக்கா கொஞ்சம் லேட்டா வந்து பிண்டத்தை பொத்திட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. டயர்டா இருக்க? ஏய், நீ எத்தனை காரியம் பாக்கி இருக்கு? 13ஆம் நாள் காரியம்லாம் இருக்கு. 13ஆம் நாள் அது ஒரு வேடிக்கையான நாள். வேடிக்கையா? என்னடா இது? இந்த வெயில ரொம்ப அலைஞ்சுட்டியா? சரி சரி, போய் நீ இப்ப சாப்பிட்டு படுத்து தூங்கு. காலம்பு சீக்கிரம் எழுந்திருக்கணும், நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் விருந்துக்கெல்லாம் அழைக்கணும். எல்லாரையும் அழைக்கணுமா? எதுக்குமா? எதுக்குன்னா எதுக்கு? என்னடா இது 13ஆம் நாள் காரியம்டா, உனக்கு தான் தெரியுமே. எனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி யாரும் செத்ததே இல்ல. இதக்கமா பேசாத. இங்க பாரு, பாட தூக்கின வாழெல்லாம் விருந்து கழைக்கணும். அதான் நம்ம சம்பிரதாயம். அது மட்டும் நடக்காது. அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து அந்த பழைய சுடுகாட்டுல விட்டு ஓடி போயிட்டானுங்க. இவனுக்கு விருந்து வேற ஒரு கேடா. இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசப்படாது. என்ன இருந்தாலும் நமக்குன்னு மனுஷா இருந்தா அவளே வந்து எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிருப்பா. என்ன பண்றது? நம்ம அப்போ மனுஷா இருந்தா நீ நானும் துக்கப்பட்டு ஓரமா அழுதுன்னு உட்கார்ந்து இருக்கலாமா? எங்க அண்ணாவது தூரத்துல இருந்தாலும் தந்தி அனுப்பிச்சார். ஆனா உங்க அப்பா மனுஷாளுக்குன்னு வாழ்நாள் முழுக்க விழுந்து விழுந்து பண்ணினாரே. அவர் செத்தப்ப யாராவது ஒருத்தராவது வந்தாளா? ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது வந்தாளா? இதெல்லாம் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? பண்ண வேண்டியது பண்ண வேண்டியதுதான். சரி, நீ 13ஆம் நாள் காரியத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடு. விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கணும். அப்புறம் அவரையும் மறந்துடாத. யார் இந்த அவரு? முதல்ல ஒரு தடவை அவருன்னா இல்ல, நான் அவ எல்லாரையும் தான் சொன்னேன். இந்த பாட தூக்கினவாள் இல்லையா, அவ எல்லாரையும் தான் சொன்னேன். சரி, நான் எல்லாரையும் அழைக்கிறேன். இந்த மூட்டை பூச்சி மருந்து ஸ்ப்ரே இருக்கா? மூட்டை பூச்சி மருந்தா? இல்ல, 13ஆம் நாளுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சொல்ற? இப்போ நான் 13ஆம் நாளுக்குன்னு சொன்னேனா, அது எலிக்கு. ஸ்ப்ரே கேட்டா எதிர்கேள்வி கேக்குற. போய் கொண்டு வா போ. அம்மா கிட்ட பேசுற லட்சணமா இது? என்ன பண்றது? எல்லாம் இப்ப நீ சொல்றதா செல்லுபடி ஆகும். என் பேச்சு யாரும் கேட்க போறா? நான் பரன் மேல போறேன். நீங்க மறக்காம 13ஆம் நாள் காரியத்துக்கு வந்துடுங்க. அப்புறம் அதே சூட்டும் கருப்பு கண்ணாடியும். புரியுதா? நான் செத்து இன்னைக்கு 10 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவன் கருப்பு கண்ணாடி சூட்டு போட்ட வேற யாரையும் நினைக்க ஆரம்பிச்சுட்டானடா. கொஞ்சம் முன்னாடி அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது அந்த கருப்பு கண்ணாடிக்காரனா என்ன நினைச்சுதான் பேசினான். முதல்ல என் தகனம் தள்ளி போச்சு. இப்ப இது அவளை ஒரு தேவதைன்னு சொன்ன. இப்ப எல்லாருக்கும் அருள் பாலிக்கிற தேவதையாயிட்டானே. பா, நிதானம் பொறுத்திக்கோ. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ இப்போ வெறும் பார்வையாளன் மட்டும்தான். நீ செத்து போயாச்சு. நீ கடந்த காலம். நாம தான் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம். உன்னால எதையும் மாத்த முடியாது. எதையும் தீர்மானம் பண்ற அதிகாரமும் உனக்கு கிடையாது. அது சரி, என் தகனத்தை பத்தி என்ன சொல்றேன்? நீ இருப்பா, ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன் நான். தெரியாதா? நான் யோசிக்கிறேன். கருப்பு கண்ணாடிக்காரன் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் சொல்றாள் அம்மா, அவன் நீ சாவத்துக்கு முன்னாடியே இருக்கானா
இல்ல இப்பதான் வந்துருக்காங்க. அதாவது அவன் விசுவுக்கு முன்னாலா இல்ல பின்னாலா? எங்க இருக்க? அம்மா உன்னை மேல வர வேண்டாம்னு சொன்னேன். என்ன பண்ற மரண் மேல? உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். பயப்படாத, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். இங்க என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. இங்க ஹேம்லெட் நாடகம் தான் நடக்கிறது. நீ ஏன் இங்க வந்த? நான் எலிய பார்க்க வந்தேன். ஆனா அவரை பார்த்தேன். யார? அப்பாடா. கருப்பு கண்ணாடி போட்டு இருக்காரா? இல்லடா விசுடா, நம்ம அப்பாடா. முதல்ல சாயங்காலம் பார்த்தேன், இப்போ மறுபடியும் பார்க்கிறேன். நீங்க ஏன் திரும்பி வந்தேன்? நன்னா பாரு, சூட்டு கருப்பு கண்ணாடி இருக்கா? இல்ல இல்ல. அப்போ பொய் சொல்றேன். கொஞ்சம் முன்னாடி யார பார்த்த? ஐயோ இல்ல, கொஞ்சம் முன்னாடி நான் அவர்தான் பார்த்தேன். ஆனா இந்த நாத்தம். அதே நாத்தம்ல. அப்போ சொல்லு, உன்னோட அந்த அவரை எப்போ பார்த்த? கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தேன். கொஞ்சம் முன்னாடி தான் பாத்தியா? 10 நாள் முன்னாடி பாத்தியா? ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கியா? ஐயோ நான் நிஜமா தான் சொல்றேன், கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தேன். சரி, அவன் பேர் என்ன? கருப்பு கண்ணாடி. அவன் பேர் என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு அவன் பேரை சொல்லு இப்போ. எனக்கு தெரியாது, நீங்க தவறு பண்ணாதே. அப்ப சொல்லு, அவனை முதல்ல எப்போ பார்த்த? 10 நாள் முன்னாடி. உங்க அப்பா செத்த அன்னைக்கு. அப்போ அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா? ஐயோ இல்ல, நிஜமா இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச நான் ஏன் உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்தி சந்தியில தூங்கும் போது ஒரு காலி சத்தம் தான் தெரியும். அந்த எம்டி ஃப்ரேம்ல புகை மூடின முகம் தான். ஆனா 10 நாள் முன்னாடிதான் நான் அவரை பார்த்தேன். அவர்தான் அது. அவன் கருப்பு கண்ணாடியும் போட்டு இருந்தான்ல. நான் நடந்தது தானே சொல்றேன், என்ன கேலி பண்ணாத. ஆனா இதுல என்ன? அது பேசுறது அப்பா. அது பேசுறது. இருமா, உனக்கு உடம்பு சரியில்லை, மூளை குழம்பி போயிருக்கு. அதனாலதான் உன்னை அங்க வர வேண்டாம்னு சொன்னேன். தெரியுதா? இங்க யாரும் இல்ல, எதுவும் பேசல. நீ உள்ள போ, நான் இப்ப பின்னாடியே வரேன். நீ வா. நான் வரேன். சரி. அசிங்கம் பிடிச்சவா மூடி சும்மா இருக்க மாட்டியா? இப்போ நீ உயிரோட இருப்பா பேச்சுல எல்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சுட்ட. இந்த குழப்பத்துல நீ தகனத்தை மறந்துடுவோம். இப்ப எப்படி பண்ண முடியும்? பாரு எவ்வளவு பெரிய டர்னிங் பாயிண்ட் நம்ம கதையில. எப்படி வேணா திரும்பலாம் கதை. சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம். நான் கிரிக்கெட் மேட்ச் ஆட ஊருக்கு போனேன்ல. ஆமா. அப்போ உங்க ஹெல்த், தேக ஆரோக்கியம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது. அப்போ தூக்கத்திலே செத்து போயிட்டேன்றியா? காதும் கேட்கல உனக்கு. இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் நம்ம வீட்டை ரொம்ப நாளா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். ரொம்ப நாளா. அது உன் சாவு இயற்கையா இல்லாம போற அளவுக்கு ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கதையில ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ். எப்படி வேணா திருப்பம் வரலாம். சுவாரஸ்யமா இருக்கு. போ. இப்போ நான் எங்க அப்பாவோட அவர் மரணத்தை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் விஸ்வநாதன், பத்தினி செய்த படுகொலை. எப்படி இருக்கு தலைப்பு? விஸ்வநாதனின் வினோத கொலை வழக்கு. தமிழ் பத்திரிகைலாம் பிச்சிக்கும். இந்த கருப்பு கண்ணாடிக்காரன அந்த அவரை 13ஆம் நாளைக்கு கூப்பிடுனா இப்பவே சந்தேகப்பட்டேன். ஆனா அவளை பாடைய தூக்கினவாளன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். என் தகனத்தை பத்தி ஒருப்பா இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டி வரலாம். தகனம் பண்ண முடியாது. அவனை 13ஆம் நாளைக்கு, சரி அவன் 13ஆம் நாள் விருந்துக்கு கண்டிப்பா வருவான். ஏன்னா அவன் சாவன்னைக்கு பாடையை தூக்கி இருக்கான். அவன் குற்றத்தை கண்டுபிடிச்சு அவன் யாருக்கும் தெரியாம செஞ்ச இந்த குற்றத்தை வெளியில கொண்டு வருவோம். சமத்துவம், சகோதரத்துவம், சமரக்கம். ஆமா, சமரக்கம். சமத்துவம், சகோதரத்துவம், சமரக்கம். ஆமா, சமரக்கம். மாவிலை தோரணம் பச்சை கோழி என வாசலை சொல்லுது தோழர்களே. நம்மை வாசனை சொல்லுது தோழர்களே. ஆலயமனை காவல்களை பகல் தோழர்களே தோழர்களே. நாமே மகசெல்வோம் தோழர்களே. மாவிலை தோரணம் பச்சை கோழி என வாசலை சொல்லுது தோழர்களே. நம்மை வாவென்று சொல்லுது தோழர்களே.
கேக்குறதா? பாடையை தூக்கினவங்க எல்லாம் ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்கள நல்லபடியா கவனிக்கணும். நிச்சயமா நான் நல்லா கவனிக்கிறேன். என்னடா பாஸ்மதி அரிசி வாங்கி வச்சிருக்கியா? ஏதோ என் காரியம் தானேன்னு கடிதத்தனமா மட்டமான அரிசியை சமைக்கப்படாது. வாய மூடின்று நீ வந்து பேசினா அவனா பயந்து ஓடி போயிடுவான். கம்முன்று. இப்ப அவங்க எல்லாம் வந்துடுவாங்க. வந்த உடனே எல்லாரோட முகத்தையும் நல்லா உத்து பாரு. அதுல ஒருத்தன் கருப்பு கண்ணாடிக்காரனா இருப்பான். நான் மறந்துடுவேங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஞாபகம் இருக்கு, உங்க அப்பா பாடையை தூக்கும் போது இடது புறமா மூணாவதா தூக்கினவர் தான் அவர். அப்போ அவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஐயோ இல்ல, நிச்சயமா இல்ல. நான் அன்னைக்கு அந்த பாடை தூக்கின அன்னைக்கு தான் நான் முதல் தடவை பாக்குறேன். அந்த பாடைக்கு தோல் கொடுக்கறதுலயும் ஒரு அழகு இருந்தது. ஒருவேளை இப்படியும் பார்த்தா அடையாளம் சொல்லுவேன். அடையாளம் சொல்லுவேன்? என்ன உண்மையை சொல்லு. இல்லடா, நிச்சயமா இந்த பாடை தூக்கும் போது அந்த இடது புறத்துல மூணாவதா அப்புறம் தான். சரி, நான் அதை அவன்கிட்டயே கேக்குறேன். உண்மையா? நிச்சயமா? மாவிலை தோரணம் பச்சை கொடியன வாசலில் தொங்கு தோரணங்கள் நம்மை வாவென்று சொல்லு தோழர்கள் ஆவலாய் நம்மை வாவென்றடை சொல்லுங்க தோழர்களே தோழர்கள் நாம் விரைவாக செல்வோம் தோழர்களே. அவங்க எல்லாம் வந்தாச்சு. நீ உள்ள போய் விருந்த கவனி. நான் அவனுக்கு கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு தரேன். சரி, நான் போறேன். வாங்க, பெரியவாள்லாம் வரணும். வாங்க. நம்மை வாவென்று சொல்லுது தோழர்களே ஆவலை நம்மை வாவென்றடை தொடர்ந்து சோழ பிள்ளை தோழர்கள் நாம் விரைவாக செல்வோம் தோழர்கள் மாவிலை தோரணம் பச்சை கொடி என வாசலில் தொங்குது தோழர்கள் நம்மை வாவென்று சொல்லுது தோழர்களே ஆவலை நம்மை வாவென்றடை தொடர்ந்து சோழ பிள்ளை தோழர்கள் நாம் விரைவாக செல்வோம் தோழர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். எங்க அப்பாவை அவரோட கடைசி பயணத்துல நீங்க எல்லாம் தூக்கி உதவி பண்ணினதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். ஏதோ என் நன்றியை காண்பிக்க ஒரு சின்ன விருந்து. உன் நன்றி எல்லாம் தூக்கி உடப்புல போடுறான். நாங்க செய்யலன்னா உங்க அப்பங்காரியத்தை யாருடா செய்வா? இல்ல நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? சும்மா வள வளன்னு பேசாம போட போய் சாப்பாடு தயார் பண்ணு. அதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹை குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ்ல தான் சமையல். அவியல், பால் பாயாசம் எல்லாம் தடா குடலா உண்டு. சும்மா சொல்லக்கூடாது. நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கண்டிப்பா உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அன்னைக்கு பாடையை கட்டி முடிச்சு தூக்கினப்போ நல்லா யோசனை பண்ணுங்க. பாடையை கட்டி முடிச்சு தூக்கினப்போ ஞாபகப்படுத்தி பாருங்க. பாடைய இடது புறமா மூணாவதா தூக்கினது யாரு? கொஞ்சம் இது. இடதுபுறம் மூணாவது தலைமாட்டில இருந்தா கால் மாட்டில இருந்தா நிச்சயமா தெரியல. முதல்ல நிச்சயம் பண்ணிக்க. யாரோட இடதுபுறம்? இடதுபுறம் மூணாவது. தலைமாடா கால் மாடா? இடதுபுறம் பணத்துக்கா இல்ல முன்னாடி நின்று பாக்குறவங்களுக்கா? யாரோட இடதுபுறம்? இதெல்லாம் சரியா சொல்லு. ஆமா ஆமா, இது பாடை, இது தலை, இது கால். அதெல்லாம் சரி, இப்ப அதை நீ ஏன் தெரிஞ்சுக்கணும்? அத முதல்ல சொல்லு. இது சும்மாதான். சும்மா இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன். எங்களுக்கு போடா ஓடி போய ஒப்பம் பாடையை தூக்கி நாங்கெல்லாம் உறிஞ்சு குட்டையா போயிட்டோம். ஏண்டா டே, எங்க வயசு என்ன, எங்க அனுபவம் என்ன? உன் வயசு என்னடா? படிப்பாய நீ எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறியா? கோச்சிக்காதீங்க, எனக்கு தெரியும் பாடையை தூக்குறதுல வழக்கமா உங்களுக்கு எல்லாம் ஒரு இடம் கண்டிப்பா உண்டுன்னு.
அப்படியெல்லாம் கண்டிப்பா கிடையாது. பழைய சுடுகாடு கொஞ்சம் இறக்கத்துல இருக்குல்ல, கால் மாட்டா தூக்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். இந்த ஆராய்ச்சி எல்லாம் சாப்பிடும் போது வச்சுக்கலாமே. நீங்க என்ன சொல்ற மணியன்? ஆமா ஆமா. சாப்பாடு தயார். கண்டுபிடிச்சியா? மூணாவது ஆசாமி இடது புறத்துல. போப்பா, மூளையே குழம்பி போயிருக்கு. இப்போ என்னால கண்டுபிடிக்க முடியல, அவன் இன்னைக்கு வரல. சரி, அதை விடு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னப்பா? உங்க அம்மா ரூம்ல போய் எனக்கு வேற ட்ரெஸ் ஏதாவது கொண்டு வா. இது ரொம்ப அழுக்கா போய் ட்ரெஸ் பா எல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டுபிடிச்சிட்டேன் நான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிச்சு போச்சா? டேய், நான் முடிச்சு போய் 13 நாளா இருக்குடா. எனக்கு தெரியும்பா. இப்போ நான் கண்டுபிடிச்சாச்சு. கண்ணாடி எதுக்கு? இப்போ நீதான் அந்த கருப்பு கண்ணாடிக்காரன், இடது புறத்தில் மூணாவது ஆசாமி. ஆஹா, அப்போ எம் பாடைய நானே தூக்கினேனா? சொல்றத கேளுப்பா, நீதான் அந்த ஆள். ஆஹா, இடது புறத்துல மூணாவதா பாடையை தூக்கினது நானா? நான் தாண்டா போனோம். எனக்கு தெரியும்பா, குறுக்க பேசாத. இன்னைக்கு 13ஆம் நாள் விருந்துக்கு அவன் வரல. அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவரும் சூட்டும் கருப்பு கண்ணாடியும் தான். அதை வச்சுட்டு அவனை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ அந்த இடது புறத்தில் மூணாவது ஆசாமியா நடிக்கணும். முன்னாடி அம்மாவை கனவு மாதிரி பார்த்தல, ஆமா, இப்போ நேர்லயே வந்து சந்திக்கலாம். வந்து அவர்கிட்ட பேசி மயக்கி அந்த கருப்பு கண்ணாடிக்காரன் யாரு, எவ்வளவு நாளா தெரியும், எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ போய் வேஷத்தை மாத்திட்டு வா. நான் உன்னை அம்மாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி. அம்மா, 13ஆம் நாள் விருந்துலாம் சும்மா தடபுடலாம் நடந்து போயிட்டு என்ன டல்லா இருக்க நீ? இன்னும் இல்லடா, வேலை ஜாஸ்தி. வேலை ஜாஸ்தியா? எனக்கு தெரியும், உன் ஆள் வரல அதானே. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவரை. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சியா? எப்படி? ஏன் விருந்துக்கு வரல நானு? வெளியில போய் அவரை தான் மீட் பண்ணிட்டு வரேன். எங்க? அவர் வீட்லயா? ஆமா. இல்லம்மா, அவர் வந்து வெளியூர். வாரத்துல 2-3 நாள் இங்க வந்து தங்குறார். வேலை விஷயமா. என்ன வேலை? ஐயோ, பிசினஸ் மேன். 4-5 பிசினஸ் இருக்கு. தங்கறது கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான். 5 ஸ்டார் ஹோட்டலா? எப்படி கண்டுபிடிச்ச? என்னம்மா, இந்த வந்தானுங்கள தடி பசங்க விருந்துக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுங்க போட்டு கொடைஞ்ச உண்மையை கக்கிட்டானுங்க. நான் எப்ப அவரை பார்க்கலாம்? கூடிய சீக்கிரமே பார்க்கலாமா? சுரேஷ், நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ பெரியவா, எனக்கெல்லாம் புரியும்ல. உங்க அப்பா போன அப்புறம் ரொம்ப தனியா இருக்குடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் சரி, நீ பெரியவன் தான், நான் புரிஞ்சுப்ப. நீ சின்ன குழந்தை இல்லையே. சொல்லுமா. அது உங்க அப்பா பாடையை தூக்கும் போது சொல்லு, வெக்கப்படாத சொல்லு. எனக்கு தெரியும், நான் முதல்லயே கெஸ் பண்ணிட்டேன். நீ எப்போ சூட்டு கருப்பு கண்ணாடின்னு சொன்னியோ அப்பவே கெஸ் பண்ணிட்டேன். சரி, அந்த ஆளை உனக்கு அப்பா சாத்துக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அந்த கனவுல ஒரு எம்டி ஃப்ரேம், அந்த புகை மூடின முகம், அவ்வளவுதான் தெரியும். ஆனா உங்க அப்பா செத்த அன்னைக்கு அவரை பார்த்தேனே, பார்க்கும்போதே தெரிஞ்சுடுத்து. அவர்தான் என்னோட ராஜகுமார். அவர்தான் என்னோட வாழ்நாள் முழுக்க துணையா இருக்க போறவர்னு. நானும் அவரும் நிலாக்கடியில கை கோத்துண்டு
அப்படியே சேர்ந்து போற மாதிரி எனக்கு ஒரு இல்ல நான் மேல பேசலாமா? நீயா? நான் தான். அப்பா செத்த அப்புறம் நீ ஏன் பொறுப்புல இருக்க? அம்மாவுக்கு புதுசா ஒரு புருஷனை பாக்குறது ஒன்றும் தப்பு இல்ல. சொல்ல போனா ஒவ்வொரு மகனோட கடமையும் கூட. நீ பிரியம் வச்சிருக்க ஆசாமி, உன் மேல அதே அளவுக்கு பிரியம் வைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ அவர் போய் உன்னை எப்போ மீட் பண்ண வராருன்னா கேட்டுட்டு வரேன். சரி, நான் போய் ராத்திரி சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். சரி. நிலைமைய பாத்தீங்களா? அப்பா இந்த பக்கம் போனா அம்மா இந்த பக்கம் போயாச்சு. ஆனா 2 பேரும் சந்திக்கவே முடியாது. ஏன்னா எங்க அப்பா செத்து போயாச்சு. எங்க அம்மா பிரியா வச்சிருக்க ஆசாமி யாருன்னு கண்டுபிடிக்க நான் சாகுறேன். இப்போதைக்கு எங்க அப்பாவையே அந்த ஆளா நடிக்க சொல்லியிருக்கேன். வேடிக்கை என்னன்னா எங்க அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. எனக்கு அப்படியே தலையை பிச்சுன்னு ஓடலாம் மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பேசாம நான் காட்டுல டார்சானா ஜாலியா குரங்குங்களோட கத்திட்டு ஜாலியா இருந்திருக்கலாம் போல் இருக்கு. என்னடா எனி ப்ராப்ளம்? நீ பெரிய பிசினஸ்ல இறங்குற இப்போ. யாரு? நானா? ஆமா. அதுதான் அம்மா கிட்ட சரசு என்கிற சரஸ்வதி கிட்ட சொல்லியிருக்க. நீ பெரிய பிசினஸ் மேன், வெளியூர், வாரத்துல 2-3 நாள் இங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவ. 5 ஸ்டார் ஹோட்டல்லையா? ஆமா. அப்புறம் நீ தான் இப்ப வந்து இடதுபுறத்தில் 3வது ஆசாமி. என்ன அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. நீ வந்து அவளை மீட் பண்ணலாம், சினிமா கூட கூட்டிட்டு போலாம். டேய், எங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. அது எனக்கும் தெரியும். 2 பேரு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறத தடை செய்யற சட்டம் எதுவும் கிடையாது. நான் இப்ப அழிக்கிட்டு இருக்கிற ஒரு படம் நாசமா போட்டான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன்? நீ செத்து போயிட்ட. நீ செத்து தொலைறதான் நானும் விரும்புறேன். ஆனா எனக்கு வேற வழியே இல்லை. அந்த கருப்பு கண்ணாடிக்காரன் இடதுபுறத்தில் 3வது ஆசாமியை நான் கண்டுபிடிச்சாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த ஆளா நடி. வெறும் அம்மாவை பொண்ணு பார்க்க மட்டும் வா. அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிடலாம். அவளுக்கு ஒரே பையன். அவன் ஒன்னும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். ஆமா, எனக்கு தெரியாது. ஒரு விதவைய கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. என்ன இப்போ நீ போய் வேஷத்தை மாத்தின்னு வா. நான் அம்மா கிட்ட போய் நீ வரன்ற தகவலை சொல்றேன். சரி. அம்மா, அவர் வர்றா. உன் இடதுபுறத்தில் 3வது ஆசாமி. அப்படியா? எப்போ? இப்பவே. என்ன முன்னாடியே சொல்லு. நான் பழைய புடவை கட்டிட்டு இருக்கேன். நான் வேணா ஒரு அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. அவர் ஏற்கனவே இங்க வந்தாச்சு. வந்தாச்சா? எங்க? பரன் மேல. பரன் மேலையா? ஏன்? அவர் வந்தப்போ நீ உள்ள வேலையா இருந்த. அவர் பரன் மேல ஒளிஞ்சிக்கிறேன்னா சரின்ட்ட. சரி, ஆனா ஏன்? எனக்கு எப்படிமா தெரியும்? நான் கூட கேட்டேன். என்னையா வளர்ந்த ஆளு குழந்தை மாதிரி ஒளிஞ்சிக்கிறேன்ற அட்வைஸ் கூட பண்ண. கேட்கல. சரின்னு பரன் மேல ஏத்தி விட்டேன். நானும் தாஜா பண்ணி வச்சுக்கணும்ல. ஆமா. சரி, நான் என்ன பண்ணணும்? நீ வந்து நான் அழகா உட்காந்து கண்ணை முடிக்கும். நான் இப்போ அவரை கூப்பிட போறேன். அவர் பேர் என்ன? தெரியாது. நீ வெக்கப்படக்கூடாது. என்ன நீ ஒன்னும் புது பொண்ணு இல்ல. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் ஏற்கனவே பிறந்தாச்சு. ரொம்ப ஓவர். அவர் ஒழிஞ்சிக்கு வரான். இவங்களுக்கு பேர் தெரியாதான். எனக்கு தெரியாதேடா. கஷ்டம். எல்லாத்தையும் நான் தான் செய்யணுமா? சரி, நீ ரெடியா? நான் ரெடி. இடதுபுறத்தில் 3வது வந்து உன் காதலியா பார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமயில் என் உடனிருப்பு, பாடையிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. நீ ஸ்டடியா தான் இருக்க. நீ
பழன் மேல வச்சிருக்க பாரு, அது அப்படியே ராவாடி. நீ வீட்டுக்கு தெரியாம குடிப்பியா? உங்க தகனம் பண்ணிட்டு அடிக்கலாம்னு வச்சு இந்த சரக்கு நல்ல என்ன பேசிக்கிறேன் ஒன்னும் புரியலையே. குட் மார்னிங் கங்கா. நீங்க ரொம்ப கேலி. என் பேர் கங்கா இல்ல, சரஸ்வதி. இல்ல, என்ன பொறுத்தவரையில நீ கங்கா தான். நீ உன்னை முதல் தரம் பார்க்கும்போது நீ உன் புருஷனுக்கு கங்கா ஜலம் விட்டுக்கிட்டு இருந்த. அப்ப நான் டிசைட் பண்ணினேன் உன் பேரு கங்கா தான். எஸ், கங்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் பாரு. மினி மிடி மிதி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா பாக்குறேன். பாய் பாய். முதல்ல உள்ள என்னடா நான் ஒரு பேர் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்குள்ள கிளம்பிட்டேன். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. நான் எல்லாருக்கும் எப்படி சொல்லுவேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு? ஆனந்தம் என் சொல்லுவேனே. பாடுவா, நல்லா பாடு. பாடுடா. பாடு. ஐயோ, நல்ல மூட்ல இருக்கேன், நான் பாடுறேன். யாரோ அவர் யாரோ என்ன பேரோ. இப்ப நான் பழைய சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க அப்பாவோட பிணத்தை எரிச்சு தகனம் பண்றதை தவிர எனக்கு ஒரு விமோச்சனமே கிடையாது. அவர் என்னோட எல்லா திட்டத்தையும் நாசமாக்கிட்டார். எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லி மொத்தத்தையும் குட்டிச்சோராக்கிட்டார். இப்போ எங்க அம்மா கிட்ட போய் அவ காதலிக்கிறது ஒரு பணம்னு நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல உயிரோடு இருக்க ஒருத்தி ஒரு பணத்தை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் they lived happily ever afterன்னு இருக்க முடியுமா? கண்டிப்பா அவ கண்டுபிடிச்சிருவா இந்த சூட்டுக்குள்ளேயும் கருப்பு கண்ணாடிக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு பணம். ஆனா ஒண்ணு, நான் அவளுக்கு இந்த உண்மையை கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அவ எப்போ அந்த கருப்பு கண்ணாடிக்காரன் இடது புறத்தில் மூணாவது ஆசாமி யாருன்னு சொல்றாளோ அது வரைக்கும் நான் இந்த உண்மையை அவளுக்கு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம கதை தமிழ் சினிமா கதை மாதிரி ஆகாம போகணும்னா ஒரே வழி தகனம் தான். அதுக்காகத்தான் நான் இப்போ பழைய சுடுகாட்டுக்கு புறப்பட்டு இருக்கேன். இல்ல, இப்போ நாங்க வந்தாச்சு. நீ யாருப்பா? புதுசா இருக்க? என்னப்பா அன்னைக்கு இந்த சுடுகாட்டை மூணப்பா வந்து குந்தி நீந்தி உங்க அப்பா பந்தோட. ஆமா, ஒப்ப பந்து கொல்லி போட்டியா? அட இல்லப்பா, அந்த பணம் புது சுடுகாட்டுல எரிய மாட்டேன்னு இங்கதான் தன்னை எரிக்கணும்னு அடம் பிடிக்குது. அது பெரிய பேஜாருப்பா. ஆமா, பின்னான்ற பொந்த இங்கே எரிச்சிருக்கியா? என்னது? என்ன சொன்ன? என்ன இப்ப என்ன சொல்லிங்கன்னா இப்படி வாய பழுகிறிய? பொந்த இங்கே எரிக்கிறியான்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் சொல்லு. ஒப்பம் பொந்த இங்கே எரிக்கிறியா? நிஜமாவா? இது முடியுமா? எம்மா பேர் வந்து கேட்டுக்கிறாங்க, செஞ்சுறாங்க. இந்த பொந்தம் மட்டும், இந்த ஒரே ஒரு தபான் மட்டும் அழுகுறாங்க. சட்டரோட கட்சி ஆசியம் அப்பதான் காக்கா சோத்த பொத்துமா. ஆண்டவன் என்ன காப்பாத்துவார்னு சொல்லுவாங்க. அதான் நானும் கான்ட்ராக்டரும் ஒரு முடிவு பண்ணிக்கணும். பொந்தையும் எரிக்கலாம், ஆனா நல்லா கேட்டுக்கோ, பிளாக் மார்க்கெட் தான். ஆமா, காசு கட்டணும். அட பாவிகளா, பிளாக் மணி, பிளாக் மார்க்கெட், இப்ப பிளாக் ஃபியூனரலா? எல்லா இடத்துலயும் நடக்குது தானேப்பா. என்ன கெட்டு போச்சு? எனக்கு பணம், உனக்கு திருப்தி. அப்போ கான்ட்ராக்டர் 50-50 டிங் டிங் டிங், ஆளுக்கு பாதி. ஊருக்குள்ளார ஏதாவது கொள்ள நோய் வந்து எல்லாரும் சாவு மாட்டாங்களான்னு வேண்டினா இருமா, நம்ம வியாபாரம் சோகா நடக்கும். அதோ பாரு, தான் சேட்டு கட்டிக்கிறானே, அந்த மாரி ஒரு பிளாட்டை கட்டிக்கிட்டு சும்மா குஜால குந்தினா தூங்க. அப்புறம் தான் இந்த வேலைக்கு வர போறேன் நானு. ரேட் 10 பெரிய நோட்டுமா, 10,000 ரூபாய். வியாபாரம் ரொம்ப டல்லுமா, இதென்னா கொஞ்சம் குறைக்கலாம். கட்சி ரேட்டா? இங்க எல்லாமே பிக்சர் தான், நம்படி குறையாது. ரிஸ்க் உச்சா கம்பியணும் தெரியுமா? இப்போ ஒரு பழைய பணத்தை எரிக்கிறதுக்கு 10,000 ரூபாய். சரி,
பணத்தை எப்ப இட்டாரலாம்? எப்போ வேணா இட்டுன்னு வா. எனக்கு என்ன வேற வேலைகள் இருக்குதான்னா எப்போ வேணா இட்டுனா போ. போனத்தோட வரேன். கிளம்பி காத்து வரட்டும். வா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கா? கருமாதிக்கு வா, பிரியமான பழைய சுடுகாட்டுக்கு போலாம். வாட்ச்மேன் வாப்பா போனேன் வா. என்னப்பா சௌக்கியமா இருக்கியா? என்னப்பா என்ன போன பேசுது? சுடுகாட்டுல உட்காந்து ஏன் இப்படி கற்பனை பண்றீங்க? பாருப்பா அதை கொண்டாந்து பண்ற போயிருப்பா. போலமா? தன் சிதைக்கு தானே நடந்து போன முதல் ஆளு நானா தான் இருக்க முடியும். இப்போ இங்க வந்தாச்சு. அப்பா, உன்னோட தகனத்துக்கு கட்டை, வரட்டி, மண்ணெண்ணெய் எல்லாம் தயாரா இருக்கு. இதோட நம்ம பாதை பிரியறது. இனிமே நீ சாம்பல், நான் தன் சிதைக்கு தானே நடந்து போன மனிதனின் பிள்ளை. இப்போ தீ 4 புறமும் பிரகாசமா சூழ நல்லா எரிஞ்சு போ. அம்மா கிட்ட இந்த கருப்பு கண்ணாடிக்காரன் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். இப்போ நீ உன் பயணத்தின் முடிவை நோக்கி போ. சும்மா கூலினா இருக்க எவ்வளவு நேரம் காத்து நிறுத்த சீக்கிரம் வா, பட்டு வேலை வாங்க. நாடகம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. நீங்க என்னுடைய கபாலம் வெடிக்க காத்திருக்கிறதுக்குள்ள நான் ஆரம்பிச்சு வச்ச இந்த கதையை நானே முடிச்சு விடுறேன். இந்த கலிகாலத்துல தகனம் கூட பிளாக் மார்க்கெட்ல தான். ஆனா எனக்கு ஒரு திருப்தி, நான் நினைச்ச அந்த பழைய சுடுகாட்டிலேயே எரிய போறேன். தன் சிதைக்கு தானே நடந்து போவது ஒரு நல்ல பயிற்சி. இப்ப நான் இங்க நல்லூர் அக்ரஹாரத்தை, என் தெருவை, என் வீட்டை, சரசுவை, ரமேஷோட அம்மாவை, கோடி வீட்டு குருக்கள் மாமாவை, வேப்ப மரத்தை, கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குமே அந்த முருங்கை மரத்தை, கருங்கல் குவியலுக்கு மேல நீண்டு போற அந்த தண்டவாளத்தை, பெருமாள் கோவில, சுரேஷ் எல்லாரையும் பார்க்கிறேன். ஆனா பார்க்கவும் இல்லை. நான் தான் செத்து போயிட்டேனே. உங்களுக்கு தெரியும் நான் இப்படி இங்க தகனப்பட எவ்வளவு ஆவலா இருந்தேன்னு. ஆனா இப்போ இந்த சிதையுடைய அக்னி என்ன பாதிக்கிறது. உங்களுக்கு காசிக்கு போன மாமியார் கதை தெரியுமா? கர்மம் தொலைத்து எந்த மருமகளே, நான் காசிக்குத்தான் போய் வார எந்த மருமகளே, நீ கடிவாளோ வாங்கி போடி எந்த மருமகளே. கோபம் வரும்படி நடந்தென்ன, நெஞ்சில் குறையும் நேர்ந்ததென்ன, ஆசை நிறைவேற்ற ஆவலாய் உள்ளேன் எந்த மாமியே, என நடந்தாலும் சொல்லுங்களே எந்த மாமியே. கோபமும் இல்லையேடி, வேதனையும் இல்லையேடி, ஆவலும் இல்லையேடி எந்த மருமகளே, இனி அசையும் நான் இல்லையேடி எந்த மருமகளே. என்ன சொல்லி கேட்டாலுமே
நண்பர்களே, இது எனக்கு காசி இல்லை. என் வீட்டில் இருக்கிற காலி சட்டத்தில் இருக்கிற முகம் என்னது இல்லை. சரசு அந்த முகத்தை கண்டுபிடிச்சா எனக்கு சந்தோஷம்தான். சரி, நேரமாச்சு. நான் தெரியாத அந்த உலகத்துக்கு பயணமாகணும். கேட்டியா? இப்பதானே பார்த்தா வச்சோம், அதுக்குள்ள அவசரப்படுறிய? பொறுமையா இருந்தேனா இரு. எனக்கு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு. பிண்டத்தை வேகமா கொத்தி அந்த சான்ஸை நான் நடுவ விட்டுருக்கலாம். பாபு சுரேஷ் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான். அவன் சீக்கிரம் சாவித்துட்டு போக வீட்டுக்கு போய் குடிக்கணும். அப்புறம் அந்த இடது புறத்தில் 3வது ஆசாமி அவனை கண்டுபிடிக்கணும். ஆண்டவனே, உன்னை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். தண்ணி லாரி வரதுக்குள்ள என்னுடைய கபாலம் வெடிக்கட்டும். சுரேஷ் அவன் வீட்டுக்கு சீக்கிரமா போய் சேரட்டும். பாவம். இப்போ தீ நல்லா பத்திக்குச்சு, சூடு பரவ ஆரம்பிச்சாச்சு. கபாலம் வெடிக்கிற நேரம். தீ நாக்குகள் ஒரு சட்டம் மாதிரி சுழன்று இருக்கு. இப்போ அதுல ஒரு பொண்ணோட முகம் தெரியுது. யாருக்கு தெரியும்? அவ ஏதாவது ஒரு வரிசையில இடதுபுறத்துல இருந்து 3வதா உட்கார்ந்து இருக்கலாம். என்னால அவளை பார்க்க முடியல, ஆனா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு எனக்கு அவட அடையாளம் காட்டுறதுக்காக காத்துட்டு இருக்கு. அது இந்த நாடகம் முடிஞ்சப்புறம் கூட எனக்கு அடையாளம் காட்டலாம். ஆனா ஒண்ணு, நானே காட்டுல குரங்குகளோட டார்சானா இல்ல. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, கடவுளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். சுரேஷ் தான் என்னுடைய கடவுள். விஸ்வநாதன்ற விசுதான் என்னுடைய கடவுள். கபால அடிச்சு மேட்ரோ நீ விட்டு போலாம். நம்மளுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? இல்ல சிகரெட் இருக்கா? வீடு தான் பாக்குது. ஏதோ Nitya from GRD College, Coimbatore. Pavitra from GRD College, Coimbatore. Mubina from GRD College, Coimbatore. Sri from GRD Coimbatore. Harini from GRD College, Coimbatore. T. Kalachelvi from Etraj College. R. Julie Catherine from Etraj College. J. Mali from Etraj College. Naomi from Etraj College.
Etiraj College. Group C from Etiraj. Raksha from Etiraj College. Nagarajan K. Dharanidharan from GRE College, Coimbatore. Sayuj Ravindran, GRE College. Anbarasan Pachaipan Kalluri. Dinesh, local. Rakshit from Tanjavur. Koshan. Vinod. Rajan. Venkatesh from Film Institute and Pariksha. Rangadurai. Narayanan Pariksha. Prabhu. இது இந்த என்டையர் இதே வந்து ராஜேந்திரனோட ஒரு மூளையில உதித்த வந்து ஒரு செயல்பாடு தான் அதுக்கு தான் இவ்வளவு தூரம் வடிவம் கிடைச்சிருக்கு. அதனால இதோட முழு பெருமையும் வந்து ராஜேந்திரனோட திறமைக்கு தான் வந்து ஒரு